கையை மேலே தூக்குங்க. அந்த கை 2 கை தூக்குறாஞ்சு, ஒரு கை தூக்குறாங்க. தூக்குங்கண்ணா. சரி. அந்த கால் என்ன பண்ணுறீங்கன்னா கால் அப்படியே மேலே தூக்குங்க. கை கீழே போட்டு கால் மேலே தூக்குங்க. ஆமாம், நீங்கள் பக்கத்தில் மட்டும் பிடிமா. தூக்குங்க. பிடி தம்பி, பிடிங்க. அவரை பிடி. கீழே வைங்க. கால் கீழே வைங்க. காலை மேலே தூக்குங்க. கீழே வைங்க. இன்னும் மேலே தூக்குங்க. சரி, ஓகே. இப்போ இங்கே வராதுக்கு முன்னாடி இப்படிலாம் காலை மேலே தூக்க முடியாதா? நீங்கள் விலைக்கு வருங்க. தூக்குங்க. கால் மேலே தூக்குங்க. பயப்படாதீங்க. அந்த காலை பேலன்ஸ் பண்ணி இந்த கால் மேலே தூக்குங்க. ஆனால் முதல்ல அப்படி இல்லைங்களாம்மா? உண்மையாக போய்ங்களா? சரி. இப்போ எதை பிடிக்கிறீங்க? விட்டுருமா. ஒன்றும் பயப்பட வேணாம். பயக்க வேண்டாம். உங்கள் கணவர் நல்லா இருப்பார். அவர் பார்த்துக்குவார். சரியா? கணக்கு எடுத்தாச்சு. இன்னும் ஒரு நாள் நீங்கள் வரணுமா? கணக்கு விடுதலை ஆயிடுச்சு. சரிங்களா? 15 நாளைக்கு ஒரு முறைம்மா வந்து மந்திரிச்சிட்டு போகணுங்களாமாங்கம்மா. சரிங்களா? அதான் என்ன திதியில் வரீங்க? 15 நாளைக்கு ஒரு முறை. திதி கணக்கு வச்சுக்கிறீங்களா? நாள் கணக்கு வச்சுக்கிறீங்களா? என்ன திதியில் வரீங்க? பிரதோஷம் ஒன்று. இன்னொன்று 15 நாளைக்கு ஒரு முறை வரும். 15 நாளைக்கு ஒரு முறை. சரி, வச்சுக்கோங்க. சரிங்களா? 2 எழுத்தோடு விட்டீங்க. அந்த திதிங்கிறப்ப கரெக்டாக வந்துடுங்க. சரிங்களா? அந்த திதியில் வந்து மந்திரிச்சிட்டு போயிடும். சரிங்களா? 2 எழுத்தோடு விட்டிப்பா. பயக்கக்கூடாது பெரிய சாமி, பயக்கக்கூடாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக இரு. சரியா? சமாளித்து வந்தாச்சு. இதனால உனக்கு எந்த இடையூறு வராது. 21 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு பின்னாடி மறைவு கிரக நிலை மாறும்போது ஆக்ரோஷம் ஆகும். சரியா? கொடுத்தவரோட கையில் கொடுமா. எதிராளி எல்லாம் அமைதி ஆகிட்டான். சரியா? பயப்பட வேணாம். வேப்பத்தோட பாரு. உங்கள் பேர் சொல்லுங்கய்யா. பெரியசாமி முக்கோணம். ஐயா பெரியசாமி முக்கோணங்களாமாங்கய்யா? பெருமாள் கோவில் வீதி. ஐயா பெருமாள் கோவில் வீதியில் வந்துருக்காங்களாம்மா. என்ன தொந்தரக்கா சரி வேலை பண்ணாக்க சமாதிக்கு வந்திருக்கீங்க? வலது கை சைடில் தொட்டு காமிங்க. வலது கை தொட்டு காமிங்க. வலது கை. வலது கால் தொட்டு காமிங்க. வலது கால். சரி. இப்போ முதல்ல இருந்துக்கு எப்படி இருக்குது பெரியசாமி? பரவாயில்ல. எப்படி பரவாயில்லன்னு சொல்கிறீங்க? இப்படி நிற்க முடியாது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது. சரிங்க. அப்படியே நடந்து வாக்கிங் மாதிரி போயிட்டு வாங்க. அம்மா இவருக்கு எதுக்குமா மாத்திரை அதிகமாக கொடுத்துட்டுருக்குறீங்க? மாத்திரை டாக்டர் சொல்ல கொடுக்குறாங்க. காட்டுக்கு. சரிங்க. நரம்பு சம்மந்தப்பட்டது. சரிங்க. சுகரு, ப்ரெஷர். சுகருக்கு நீங்கள் மாத்திரை எடுத்தாகணுங்க. காட்டுக்கு மாத்திரை எடுத்தாகணும். சரி. இந்த சம்மந்தப்பட்டது நீங்கள் மாத்திரை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய மாத்திரை எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட கணக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. ஒரு சில நேரத்தில் வகுத்தில் வலி இருக்காமல், ஒரு சில வகுறு உப்புன மாதிரி இருக்காமல் அப்படி இருக்கா பெரியசாமி? சரிங்களா? அதனால் அது கொஞ்சம் வேகத்தை மாத்திரைகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. டாக்டர் குறைச்சி கொடுத்துருவான். நீங்கள் போனீங்கன்னா அவனே சொல்லிடுவான். சரிங்களா? இது மாத்திரை நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவான். எனக்கு அடுத்து 15 நாளில் நீங்கள் வந்து சொல்கிற போது டாக்டர் என்ன சொல்கிறாங்க எனக்கு பாட்டு வந்து சொல்லுங்கள். சிங்கத்துக்கிட்ட 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறீங்க? சரி. நேற்று உங்களுக்கு மருந்து கொடுக்க சொல்லியிருக்காரு. அதில் நீங்கள் மருந்து பணம்னு எழுதுவாங்க. மருந்துன்னு வந்துச்சுன்னா நேற்று பணம் எவ்வளோ கொடுத்தீங்க? 100 ரூபா கொடுத்துட்டு மீதி பணத்தை கொடுத்துட்டு மருந்து வாங்கிட்டு போயிருங்க. பணம்னு வந்துச்சுன்னா அந்த 100 ரூபா உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. சரிங்களா?